நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னது அப்படின்னா நியூட்ரியன்ஸ். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் என்னென்ன சத்துக்கள்லாம் தேவை அப்படிங்கிறது தான். மெயினாக என்னென்ன சத்து நம்மளுக்கு தேவைப்படுது, மேஜராக தேவைப்படுற சத்துக்களை தான் வந்து நம்ம நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளோட ஃபுட் பிளேட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம மெயினாக வந்து நம்ம தேவையான மேஜர் நியூட்ரியன்ஸ் தான் வந்து நம்ம இந்த பிளேட்டை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேஜர் நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதில் ஈஸிலி டைஜஸ்டபுளும், அதாவது சீக்கிரமாக குளுக்கோஸாக நம்ம பிளட்டில் கன்வெர்ட் ஆகக்கூடிய இது வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கார்போஹைட்ரேட் அது எந்த சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸு, வீட், மில்லட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன். இப்போ ப்ரோட்டீன் எதுக்காண்டி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு மெயினாக பார்த்தோன்னா பாடி பில்டிங்க்கு ப்ரோட்டீன் வந்து ஜிம்முக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் வந்து மெயினாக வந்து நம்ம பாடி பில்டிங்காண்டி தேவைப்படுது. அப்போ ப்ரோட்டீன் எதுலலாம் இருக்குன்னா சிக்கனில் இருக்குது, ஸ்ப்ரவுட்டடு மூங் டாலில் இருக்குது, அதாவது முளைக்கட்டிய தானியத்துலலாம் இருக்குது ப்ரோட்டீன்ஸ், எக்கில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேட். இப்போ ஃபேட்டு அதனால என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா இதுலேயுமே நம்மளுக்கு எனர்ஜி தான் கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபேட் வந்து டிசால்வ், அதாவது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு, ஃபேட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கார்போஹைட்ரேட்ஸை விட இது வந்து டைம் எடுக்கும் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அப்போ ஃபேட்டு எந்தெந்த ஃபுட்லலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆயிலி ஐட்டம்ஸில் கீ, இதெல்லாமே குட் ஃபேட்டு, கீ. அதுக்கப்புறமா வேறு எதுலெல்லாம் ஃபேட் அதிகமாக கிரவுண்ட்நட்டில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஃபேட்டோட சோர்ஸஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின்ஸ். ஓகேவா? விட்டமின்ஸில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, பி, பியில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் B1, B2, B3, B6, B5, B9, 12 அப்படி இருக்குது. இப்போ மெயினாக விட்டமினோட வேலை என்ன என்னன்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்டிங் ஃப்ரம் டிசீஸ். சரியா? நம்மளை வந்து டிசீஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேவா? ப்ரொடெக்டிங் ஃப்ரம் டிசீஸ். அது ஒவ்வொரு விட்டமினோட சோர்ஸஸும் வேரி ஆகும். இப்போ விட்டமின் ஏன்னா அதோட வந்து ரிச் இன் நம்ம கேரட், விட்டமின் ஏ இதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா கேரட், பப்பாயாவில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு விட்டமினுக்கும் சோர்ஸஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? விட்டமின்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா மினரல்ஸ். முதல்ல மினரல்ஸ்னால் என்னது அப்படி, இதில் மினரல்ஸ் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அயன், கால்சியம், ஃபாஸ்பரஸு, அயோடின், இது எல்லாமே தான் மினரல்ஸ் கீழே வரும். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடிக்கு மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. மெட்டபாலிசம்னால் நம்ம நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நம்ம சாப்பிட்ற இதை வந்து அப்சார்ப்ஷனுக்கு நிறைய விட்டமின்ஸ்க்கு மினரல்ஸ் ஹெல்ப் பண்ணுது அதில். ஓகேவா? அயன் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஹீமோக்ளோபின்காண்டி ஹெல்ப் பண்ணுது மினரல்ஸில் இருக்க அயன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மினரல்ஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அது வந்து நம்மளோட டோட்டல் நம்மளோட வெல்பீயிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபுட் பிளேட்டு. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம சாப்பாடில் இருந்தது தான் அது பேலன்ஸ்டு டயட். இப்போ இது மட்டும் இருந்தால் போதுமா, இது பேலன்ஸ்டு டயட்டா அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டில் இன்னும் ஒன்று கூட ஆட் பண்ணணும், டயட்ரி ஃபைபர்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் ரஃபேஜ்.
ஓகேவா. இது வேறு ஒன்றும் கிடையாது, நார்ச்சத்து. அதாவது இது மெயினாக எதில் இருக்குன்னா ஹோல் கிரெயின் பல்சஸ் அது எல்லாமே இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த டயட்ரி ஃபைபர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம மெயினாக நம்மளோட டைஜஷனுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறது தான் மெயினாக டயட்ரி ஃபைபர்ஸ். அது கூட வாட்டர். அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பேலன்ஸ்டு டயட். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இப்போ கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா அப்படிங்கிற ஒரு சில டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து லேபில் தான் அந்த டெஸ்ட்டு பண்ண முடியும். கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்னு ஒன்று இருக்குது. இது வந்து லேபில் தான் நம்ம பண்ண முடியும். கார்போஹைட்ரேட்டோட டெஸ்ட்டும் ப்ரோட்டீனோட டெஸ்ட்டும் லேபில் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டு ஃபார் ஸ்டார்ச். அப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரா பொட்டேட்டோ வேணும். ஒரு பச்சை உருளைக்கிழங்கு எடுத்து அதை கட் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு அந்த இதில் வந்து மேலே அந்த உருளைக்கிழங்கு மேலே அந்த ஹாஃபாக வெட்டினோம்ல அந்த உள் பகுதியில், அதாவது தோல் இல்லாமல் உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 drops ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்து 2 drops வந்து அயோடின் சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, சாரி. அப்போ நம்ம 2 drops ஆஃப் அயோடின் வந்து அதில் வந்து ஆட் பண்ணால் அதில் வந்து கலர் சேஞ்ச் நடக்கும். என்ன கலர் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி டர்ன் டு ப்ளூ டு பிளாக்காக மாறும். ஓகே, அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்ச் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அதாவது கார்போஹைட்ரேட் அதில் இருக்குது அப்படிங்கிறத தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீனோட டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை நம்ம எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் ரிச் மில்க்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துக்கிறோம். ஓகே, ப்ரோட்டீனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மில்க் எடுத்துக்கிறோம். மில்கில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறோம். இது எல்லாம் இந்த 2 டெஸ்ட்டுமே லேபில் தான் பண்ண முடியும். ஓகேவா, வீட்டில் வந்து ட்ரை பண்ண முடியாது. 2 drops ஆஃப் காப்பர் சல்ஃபேட். அது கூட ப்ளஸ் 10 drops ஆஃப் காஸ்டிக் சோடா சொல்யூஷன். அப்போது இட் வில் கிவ் யூ த violet கலர். அப்படின்னா தென் தேர் வில் பி ப்ரெசன்ட். அப்போனா என்னென்னா அதில் மில்கில் வந்து அப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருந்தால் தான் அது வந்து இட் வில் பி சேஞ்ச் டு வயலட் கலராக மாறும் நம்மளுக்கு. ஓகேவா, இந்த 2 டெஸ்ட்டும் லேபில் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஃபேட்டுக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டுக்குரிய டெஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டிலே கூட பண்ணிடலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரவுண்ட்நட் நிலக்கடலை இருக்குல்ல அதை எடுத்துக்கணும். கிரவுண்ட்நட்டை எடுத்து அதை ஒரு பேப்பரில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணணும். ஓகே, க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு நல்லா க்ரஷ் பண்ண ஒரு கொஞ்சமாக கிரவுண்ட்நட் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு நல்லா அதை க்ரஷ் பண்ணணும். பேப்பர் கிழியாமல் அதை நல்லா க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ஆயிலி பேட்ச் மாதிரி வரும். ஓகே, ஆயிலி பேட்ச் மாதிரி அப்ளை வரும் அதில் அந்த ஒயிட் பேப்பரில். அது எப்படி நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம லைட்டில் தூக்கி அந்த பேப்பரை வந்து அந்த கிரவுண்ட்நட் எடுத்துகிட்டு அடுத்து அந்த பேப்பரை வந்து லைட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ஃபேடாக இருக்கும். நார்மலாக அந்த சைடு இருக்க பேப்பருக்கும் அந்த ஆயில் வந்து அந்த கிரவுண்ட்நட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுனால அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து கிரவுண்ட்நட்டுக்குரிய டெஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸு மினரல்ஸ், இதோட டெஃபிஷியன்சினால் என்னென்ன டிசீஸ் வரும் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.